வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம மாடியிலேருந்து அறுவடை பண்ணி காலையில் கொண்டு வந்த காய்கறிகளை வச்சு இன்றைக்கி ஒரு சமையல். என்ன சமையல் பண்ணுன்னு பார்ப்போம். இது பாருங்க, கத்தரிக்காய், வழுதனங்காய், பச்சை தக்காளி, பச்சைன்னா அந்த நல்ல பழுக்காத தக்காளி, வெண்டைக்காய், பச்சை மிளகாய், அடுத்தது சின்ன வெங்காயம், பூண்டு, இதெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கு. பாருங்க, சட்டி அடுப்பில் வச்சாச்சு. சட்டி அடுப்பில் வச்சு இதுக்கு தேவை நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் ஊற்றி தான் வைக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றி வச்சா தான் நல்லா இருக்கும். பார்த்துருங்க. ஒரு ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்தது வெந்தயம், ஜீரகம், கடுகு, பூண்டு, சின்ன வெங்காயம், இது எப்படி கிண்டி விடணும். கிண்டி விட்டுவிட்டு இந்த காய்கறிகளை எல்லாம் அதில் சேர்க்கணும். எல்லாம் கொஞ்சம் வதக்கி விடணும். அந்த ஊற்றிருக்க எண்ணெயில் கொஞ்சம் இப்படி வதக்கி விடணும். இவ்வளவு போல் புளி எடுத்து, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கோம். இது வதங்குறதுக்கு கொஞ்சோட கல்லுப்பு சேர்த்து, இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் சமையல் ஈஸி. பேச்சுலர்களுக்கும் இதை பண்ணலாம். பார்த்துடுங்க, ஈஸியாக சுவையாக. எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கியாச்சு. இதுக்கு கூட இத்தினோண்டு தண்ணி, ஒரு கிளாஸில் அரை டம்ளர் தண்ணி இதை விட்டு இதை இப்படி கொஞ்சம் வேக விடணும். மூடி போட்டு வேக விடணும். இந்த வெந்துக்கிட்டு இருக்கிறது கூட ஒரு பழுத்த பழம், தக்காளி பழம் அரிஞ்சு சேர்க்கணும். இதுக்கு போடுறதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள், காயப்பொடி, இது இவ்வளவும் அந்த வெந்துக்கிட்டு இருக்க காய்கறிக்கு கூட போட்டு வைக்கணும். ஈஸியான முறையில் ஒரு தொக்கு, காய்கறி தொக்கு. நம்ம கையில் என்ன சாதனை இருக்கோ அதை வச்சு சமையல் பண்ணுது. இதை போட்டு கிண்டி விடணும். கிண்டி மூடி வைக்கணும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி கடைசியில் தான் ஊற்றணும். நல்ல காரசாரமான காய்கறி தொக்கு ரெடியாகியாச்சு. இதை இனி சாப்பிட வேண்டியதுதான். எப்படி இருந்து சாப்பிட்டுட்டு சொல்லட்டா? இதுபோல் நீங்களும் பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஈஸியான முறையில் சிம்பிளாக பண்ணக்கூடிய காய்கறி தொக்கு. சூடு அழகாக இருக்குது. பார்த்துருங்க, சூப்பராக ஈஸியாக நிமிஷத்தில் பண்ணிடலாம். நம்ம கடையில் போய் தான் காய்கறி வாங்கணும்னு இல்லை, வீட்டில் இருக்க காய்கறிகளை வச்சு இப்படி செய்திடலாம் காய்கறி தொக்கு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காரசாரமான காய்கறி தொக்கு. வணக்கம்.